வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வர்ற 27ஆம் தேதி ஸ்ரீராமநவமி. ஸ்ரீராமநவமிக்கு எல்லாருமே பண்ணக்கூடிய பிரசாதம் அப்படின்னு பார்த்தோம்னா நீர்மோர், பானகம், வடபருப்பு, தயிர் சாதம். ராமருக்கு ரொம்ப உகந்த பிரசாதம். நம்ம எல்லாராலையும் ஈஸியாவும் பண்ணக்கூடியது, இந்த வெயிலுக்கும் ரொம்ப ஏத்தது. இந்த 4 பிரசாதமே எல்லாருமே பண்ணக்கூடியதா, ரொம்ப சிம்பிளானதுதான். இருந்தாலும் என்னோட மெத்தட்ல சின்ன சின்ன வேரியேஷன்ஸோட கொஞ்சம் பிளான் பண்ணி குவிக்கா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, பானகம், வடபருப்பு, நீர்மோர், தயிர் சாதம், இது 4மே குவிக்கா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். தயிர் சாதம் பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி, இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி அலம்பி எடுத்துட்டேன். நம்ம அரிசி அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 3 கப்பு ஜலம் விட்டுருக்கேன். அதே கப்ல 1 கப்பு பால். இது குக்கர்ல வச்சு ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சாதம் வேகிறதுக்குள்ள நம்ம பானகம், நீர்மோர், வடபருப்பு 3மே பண்ணிடலாம். பானகம் பண்றதுக்கு 1 கப்பு வெல்லம் இந்த பவுல்ல எடுத்துக்கலாம். அதே கப்ல 3 கப்பு ஜலம் விட்டுக்கலாம். இது அளவு கரெக்டா இருக்கும். 1 கப்பு வெல்லத்துக்கு 3 கப்பு ஜலம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி. இதுல நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு தேவையில்லை. ஒரு மூடியில பாதி அளவு புழிஞ்சா போதும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது இப்படியே கொஞ்சம் நேரம் விட்டாலே போதும், அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிடும். அடுத்தது நீர்மோர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நீர்மோர் பண்றதுக்கு 1 கப்பு தயிர் இந்த பவுல்ல எடுத்துக்கலாம். இந்த பவுல்ல கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இதை கையால் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த உப்புனால இந்த கருவேப்பில இருக்கிற மாய்ச்சர் ஃபுல்லா நல்லா ரிலீஸ் ஆகும். இது போல கையில எடுத்துன்னு கூட கையாலையும் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி சேர்க்கறதுனால மோர் நல்ல கருவேப்பிலை வாசனையோட இருக்கும். இது மோர் தயிர்ல சேர்த்துருவோம். இப்ப இதுல 3-4 கப் அளவுக்கு ஜலம் விட்டுக்கலாம். மீதி இருக்கிற எலுமிச்சம்பழம் ஜூஸி நம்ம புழிஞ்சிடுவோம். பாதி நம்ம பானகத்துக்கு புழிஞ்சோம், இந்த மோர்ல கொஞ்சம் புழிஞ்சுப்போம். இப்ப இதை நல்லா நம்ம சிலிப்பிக்கணும். நம்ம திப்பி திப்பியா இல்லாம நல்லா ஸ்மூத்தா ஒரே மாதிரி இருக்கணும். அப்பதான் குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். நல்லா சிலிப்பியாச்சு. இன்னும் தண்ணி வேணாலும் விட்டுக்கலாம். இந்த நீர்மோருக்கு தாளிச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்திருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இந்த மோர்ல சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு நல்லா சிலிப்பி விட்டுருவோம். இந்த மாதிரி நீர்மோர் பண்ணும்போது நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும். இதை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். வடபருப்பு பண்றதுக்கு 1 கப்பு பைத்தம்பருப்பு. இதை 2-3 தடவை நல்லா அலம்பிட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஊற வைக்க வேண்டாம். பாருங்க, பைத்தம்பருப்பு நல்லா அலம்பிட்டு தண்ணியை ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு எடுத்துட்டு இருக்கேன். இதுல பாதி வெள்ளரிக்காயை நான் துருவி வச்சிருக்கேன். இதை சேர்த்துடலாம். கட் பண்ண கருவேப்பிலை, கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சம் பொடியா கட் பண்ண பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இல்லைன்னா நம்ம மிளகு கூட தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட் சேர்த்துப்போம். கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பைத்தம்பருப்பை ஊற வச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை. வெள்ளரிக்காய் இருக்குல்லையே, அதுல நிறைய தண்ணி விடும். நம்ம உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாவே விடும். அந்த ஜூஸ்லயே இந்த பைத்தம்பருப்பு ஊறும்போது டேஸ்டும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். எலுமிச்சம்பழத்துக்கு பதிலா கொஞ்சம் இப்ப மாங்காய் சீசன் தான் இல்லையா, அதனால கொஞ்சம் மாங்காய் துருவி கூட நம்ம போட்டுக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியிலேயே பைத்தம்பருப்பு நல்லா ஊறிடும். இதுலயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுவோம். இது 1/2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ்லயே ஃபர்ஸ்ட் கிளாஸா ஊறிடும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம். 1/2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். தயிர் சாதத்துக்கு சாதம் ரெடி ஆயிடுது. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம தயிர் சாதத்துக்கு தாளிச்சுக்கலாம். ஸ்டவ்ல அதே பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 இன்ச்சு இஞ்சி இந்த மாதிரி கிரேட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பொடியா கட் பண்ணிருக்கிற மாங்காய். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, மாங்காய் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது போல மாங்காயை வதக்கி போட்டோம் அப்படின்னா சாப்பிட வச்சு கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும்.
ரொம்ப புளிப்பு இல்லாத இந்த கல்லாமணி மாங்காய் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மாங்காய் பாருங்க கலர் மாதிரி நல்லா சாஃப்டா வதங்கிடுது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக வேண்டாம். நம்ம தாளிச்சதை அப்படியே தயிர் சாதத்துல சேர்த்துக்கலாம். கரண்டியால சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுப்போம். பாருங்க நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ இதுல 1 கப்பு தயிர் விட்டுக்கலாம். இனிமேல் தேவையான அளவுக்கு நம்ம பால் விட்டுப்போம். உள்ள தயிர்லயே தயிர் சாதம் பண்ணோம் அப்படின்னா நம்ம பூஜை முடிச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றச்சே அது புளிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம சாதம் வேகரிச்சியே கொஞ்சம் பால் சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம். அதனால டேஸ்டும் நல்லா இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் தயிர் சாதம் புளிக்காது, இறுகியும் போகாது. இன்னும் 1 கப் அளவுக்கு நான் பால் விட்டுருக்கேன். இப்ப பாருங்க அது கரெக்டா இருக்கு. இந்த சாதம் இந்த பால் தயிர் அதுவா பண்ணா கூட ரொம்ப இருகாது, கரெக்டா இருக்கும். பதமா சாப்பிடுற அளவுக்கு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ரொம்ப குழன்னு இல்ல, அதே நேரம் சாதம் ரொம்ப வெறவெறையாவும் இல்ல, கரெக்டா இருக்கு. இப்ப தயிர் சாதம் பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுத்து. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பானகம் நம்ம எல்லாத்தையும் போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம். பாருங்க அழகா நல்லா கரைஞ்சிடுது. கொஞ்சம் தான் வெல்லம் இருக்கு. இது கூட நம்ம பூஜை முடிச்சு நைவேத்தியம் பண்றதுக்குள்ள கரைஞ்சிடும். ரொம்ப இல்ல, 1 2 கொஞ்சம் கட்டி மட்டும் இருக்கு. ஸ்ரீராம நவமிக்கான பிரசாதம் பானகம், நீர்மோர், தயிர் சாதம், வடப்பருப்பு 4மே ஈஸியா ரெடி ஆயிடுது. ஜஸ்ட் தயிர் சாதத்துக்கு நம்ம சாதத்தை குக்கர்ல வச்சுட்டு இந்த 3ஐயும் ரெடி பண்ணிட்டா போதும். சாதமும் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் தாளிச்சு மிக்ஸ் பண்ணாலே போதும். ஒரு 1/2 மணி நேரத்துல எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். ஸ்ரீராம நவமிக்கான 4 பிரசாதமே ரொம்ப குவிக்கா ரெடி ஆயிடுது. சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பானகம். கரெக்டா இருக்கு. 1 கப்பு வெல்லம் அப்படின்னா 3 கப்பு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கும். ஸ்வீட் அதிகமாவும் இருக்காது, கம்மியாவும் இருக்காது. நம்ம சேர்த்த ஏலக்காய், சுக்கு பொடி, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கோம். நல்லா வாசனையா பர்ஃபெக்டா இருக்கு. நீர்மோர் எடுத்துக்கலாம். நீர்மோர் வேணா இன்னும் தண்ணியா வேணாலும் நம்ம கொஞ்சம் 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி கூட விட்டுக்கலாம். நீர்மோருமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம கொஞ்சமா தாளிச்சோம் இல்லையா, அதுக்கப்புறம் பெருங்காயம், ஜீரகம் எல்லாமே அந்த வாசனையோட அருமையா இருக்கு. வடப்பருப்பு, வடப்பருப்புமே இந்த மெத்தட நீங்க பண்ணி பாருங்களேன். பைத்தம்பருப்பை ஊற வைக்காம வெள்ளரிக்காய் அந்த தண்ணியிலே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா வெள்ளரிக்காய் ஜூஸ்லயே இந்த பைத்தம்பருப்பு ஊறிடும். இந்த டேஸ்ட் ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். பிளஸ் அதுல கொஞ்சம் தேங்காய் வேற சேர்த்திருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்கு. இதுக்கு வேணா நீங்க தாளிச்சுக்கலாம். ஜீரகம், பச்சை மிளகாய், பெருங்காயம் தாளிச்சு கொட்டினா இன்னும் கூட நல்லா இருக்கும். இப்ப நம்ம தயிர் சாதம் எடுத்துக்கலாம். தயிர் சாதம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அவ்வளோ இதமா இருக்கு. கொஞ்சம் கூட புளிக்கவே இல்லை, பர்ஃபெக்டா இருக்கு. ஏன்னா நம்ம பால் நிறைய சேர்த்து கம்மியா தயிர் விட்டுருக்கோம். பிளஸ் நம்ம அதுல தாளிச்சுட்டு கொஞ்சமா மாங்காய் சேர்த்து வதக்கி சேர்த்திருக்கோம் இல்லையா, நம்ம மாங்காய் வாசனையோட அதே நேரம் மாங்காயும் நல்லா சாஃப்டாவும் இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு. இந்த 4 பிரசாதமே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் என்னோட மெத்தட்ல சின்ன சின்ன வேரியேஷன்ஸோட நான் இன்னைக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு டைமும் சேவ் ஆகும், சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பானகம், நீர்மோர், வடப்பருப்பு, தயிர் சாதம் இந்த 4மே பண்ணி ராமருக்கு நீங்க நைவேத்தியம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஸ்ரீராம நவமி நல்வாழ்த்துக்கள். ராமருடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.